சீனா வேண்டாம். நடுக்கடலில் இந்தியாவை நோக்கி திரும்பிய 7 ரஷ்யா ஆயில் கப்பல்கள். என்ன நடந்தது? ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த 7 கச்சா எண்ணெய் கப்பல்கள் நடுக்கடலில் இந்தியா நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளது. திடீரென்று இந்த 7 கப்பல்களின் ரூட் இந்தியாவுக்கு மாற்றப்பட்டதன் பின்னணி குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் போரால் ரஷ்யாவிடமிருந்து நம் நாடும் சீனாவும் தான் அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. ட்ரம்ப் வரி போட்டதால் நம் நாடு ரஷ்யாவிடம் இருந்து வாங்கும் கச்சா எண்ணெய் அளவை குறைத்தது. அதற்கு பதில் அமெரிக்காவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நம் நாடு அதிகரிக்க தொடங்கியது. இதற்கிடையேதான் திடீரென்று ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடங்கியது. இந்த போரால் கோபமடைந்த ஈரான் தனது ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியது. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி என்பது கடல் வழிப்பாதையாகும். இதன் வழியாகத்தான் இந்தியா, சீனா உள்பட பல்வேறு நாடுகளுக்கு அரபு நாடுகளிடமிருந்து கச்சா எண்ணெய் வரும். ஈரானின் இந்த செயலால் சவுதி அரேபியா, கத்தார், ஈராக், ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளிடமிருந்து இந்தியா, சீனா உள்பட பிற ஆசிய நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் வர்த்தகம் முடங்கியது. கச்சா எண்ணெய் மட்டுமின்றி கேஸ் சப்ளையும் பாதிக்கப்பட்டது. இப்போது ஈரானிடம் பேசி நம் நாட்டுக்கு வரும் கச்சா எண்ணெய், கேஸ் கப்பல்கள் மட்டும் அவ்வப்போது ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அரபு நாடுகளிடமிருந்து நம் நாட்டுக்கு வரவேண்டிய கப்பல்கள் இன்னும் கூட ஹார்முஸ் ஜலசந்தியில் சிக்கி தவிக்கின்றன. இதனால் நம் நாடு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகரிக்க முடிவு செய்தது. அதோடு ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கினால் இந்தியாவுக்கு வரி விதிப்போம் என்று கூறிய ட்ரம்பும் அதிலிருந்து பின்வாங்கினார். தற்போது சூழலில் ரஷ்யாவிடம் இந்தியா 1 மாதம் வரை கச்சா எண்ணெய் வாங்கலாம். அதற்கு வரி விதிக்கப்படாது என்று அமெரிக்கா தெரிவித்தது. இது நம் நாட்டுக்கு பாசிட்டிவாக அமைந்தது. இந்த நிலையில்தான் ரஷ்யாவில் 7 கப்பல்கள் கச்சா எண்ணெயுடன் சீனாவுக்கு புறப்பட்டு சென்றது. இந்த கப்பல்கள் நடுக்கடலில் அடுத்தடுத்து ரூட்டை மாற்றி இந்தியாவுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. நம் நாட்டில் தற்போது கச்சா எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த 7 கப்பல்களும் இந்தியாவுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இது பற்றி மத்திய அரசு சார்பில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எதையும் செய்யப்படவில்லை. இருப்பினும் 7 கப்பல்களும் பாதையும் இந்தியா நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளதாக கப்பல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் பின்னணி என்னவென்றால், ரஷ்யா, இந்தியா இடையே நல்ல நட்பு உள்ளது. இப்படியான சூழலில் இந்த நட்பை பிரிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வரியை கையில் எடுத்தார். தற்போது ஈரான் போரால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கலாம் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இதனால் ஜப்பான் உட்பட பல நாடுகளும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி வருகின்றனர். அந்த வகையில் இந்தியா முடிந்தவரை ரஷ்யாவிடமிருந்து அதிக கச்சா எண்ணெய் வாங்க முடிவு செய்துள்ளது. இதற்கு ரஷ்யாவும் ஓகே சொல்லி உள்ளது. இருப்பினும் கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்பால் எப்போது வேண்டுமானாலும் புதிய பிரச்சனை வரலாம். இதனால் ரஷ்யா முன்னுரிமை அடிப்படையில் இந்தியாவுக்கு அதிக கச்சா எண்ணெய் வழங்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில்தான் ரஷ்யா முதற்கட்டமாக சீனாவுக்கு அனுப்பி வைத்த 7 கச்சா எண்ணெய் கப்பல்களை இந்தியாவுக்கு ரூட்டை மாற்றி அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுபற்றி ரஷ்யா சார்பில் சீனாவிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது, அமெரிக்காவை ரஷ்யாவும் சீனாவும் மதிப்பது இல்லை. இரு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பகை உள்ளது. இதனால் சீனாவுக்கு எப்போது வேண்டுமானாலும் கச்சா எண்ணெயை கொடுத்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.